தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இடம்பெறுவார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்கிறது எப்படி தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் திரு கார்த்திகை செல்வன்? சிவரஞ்சனி, இன்னைக்கு சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முதல் கட்ட சந்திப்பு, ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம பொலிட்டிக்கல் டேக்அவே அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திரு டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதில் ஆட்சேபனை இல்லை, எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது. அந்த கருத்தை இன்றைக்கு முதலில் அவங்க வந்து கட்சிக்குள் கொண்டு வருவது என்பதை தான் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். உங்களுக்கு நினைவிருக்கும், திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டது என்பது அதிமுக ஒன்றிணைப்பு பற்றி தான் பேசிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதற்கு பிறகு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திரு வேலுமணி, அதே போல சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள்லாம் நிதித்துறை அமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களை டெல்லியில சந்தித்து வந்தாங்க. அப்போது டெல்லியில பாஜக தலைவர்களிடம் அவர்கள் பேசும்போதும் கட்சிக்குள் இணைப்பது அல்லது கட்சியில திரு ஓபிஎஸ்ஓ அல்லது மற்றவர்களோ இணைப்பது என்கிற அந்த கருத்தை பொறுத்தவரை அதுல எந்த மாற்று கருத்துக்கும் எந்த விதமான மாற்றமும் செய்ய இயலாது அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் அல்லது அதிமுக உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை தான் குறிப்பிட்டு வந்தாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து இன்றைய பேச்சுவார்த்தையில கட்சிக்குள் இடமில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து கட்சிக்குள்ள திரும்ப மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பதற்கு எந்த விதமான தயாராக இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அப்போ அடுத்த கட்டமாக அவங்க வந்திருக்கக்கூடிய இடம்ங்கிறது கூட்டணிக்குள் இடம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப அந்த கூட்டணியாக ஒரே இடத்தில் இருப்பதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேக்அவேவா இருக்கு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியாக அவங்க ஒரே கூட்டணிக்குள் இருப்பதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்கிற இடத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார், அதற்கு சம்மதித்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். இதுல அடுத்த கட்டமா திரு டிடிவி தினகரன் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் தொடர்ச்சியா முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டே இருந்தார். முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நான் அந்த கூட்டணியில இடம்பெற முடியாது என்கிற கருத்தை எல்லாம் முன்வைத்தார். ஆனா தேர்தல் நேரத்தில் பேசப்படக்கூடிய கருத்துக்கள்ல எவ்வளவு தூரம் இது பார்கெனிங்கான ஒரு கருத்துக்களாக வருகிறதா அப்படிங்கறதெல்லாமும் பார்க்க வேண்டியிருக்கும். எனவே இதுல டிடிவி தினகரனும் அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் இருவருடைய நிலைப்பாடும் பாஜக என்ன செய்கிறது அப்படிங்கிறதும் இதுல கவனிக்க வேண்டியதா இருக்கும். இரண்டாவது முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்பட வேண்டியதுங்கிறதும் பாமகவில் 2 பேரையும் இணைக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை நம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அதிமுக பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வகையில இப்போ 2 திரு பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், அதே போல அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் இருவருக்குமே இந்த மோதல் நீடித்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் கூட சேலத்தில் நடக்க இருக்கக்கூடிய பொதுக்குழு பாமகவின் பொதுக்குழு அல்ல என்று அன்புமணி குறிப்பிடுகிறார். இன்னமும் அந்த கருத்து வேறுபாடு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. மோதல் முற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இருவரையும் ஒன்றாக இணைத்து பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அந்த நகர்வை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அதிமுக கூறியிருக்கக்கூடியதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இது ரொம்ப தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இன்றைய கூட்டம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே அல்லது கருத்து மாற்றம் நிலைப்பாடில் அல்லது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது நிச்சயமாக அதுல கூட்டணியாக திரு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைவதில் அவங்க சம்மதம் தெரிவிப்பது என்பதுதான். இவர்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட உடனடியாக ஒரே மேடையில் தோன்றுவது என்பதெல்லாம் இருக்குமா என்ற கேள்வி இருக்கும். ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக ஒரு 2 பொதுக்கூட்ட மேடைகள்ல ஒன்றாக கூட்டணி மேடைகளாக இருக்கிற மேடைகள்ல ஒன்றாக மேடையேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
அடிப்படையில் இன்றைய கூட்டத்தினுடைய இன்றைய சந்திப்பினுடைய திரு பியூஷ் கோயலுடைய சந்திப்பினுடைய மிக முக்கியமான ஒரு அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்பதாக நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா திரு வேலுமணி சண்முகம் உள்ளிட்டவர்கள் டெல்லி சென்று வந்த நிலையில அங்கே அவர்கள் அழுத்தம் திருத்தமாக திரு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள் இணைப்பது என்கிற அந்த கருத்திற்கு நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ தயாராக இல்லை. எனவே அதில் பாஜக ஆர்வம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்ட நிலையிலிருந்து இப்போது கூட்டணி என்கிற விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில போட்டியிட்ட கட்சிகள், அதே போல அதிமுக தலைமையில போட்டியிட்ட கட்சிகள் இரண்டும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் தான் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இடங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைகள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு தொடக்க நிலை தான். அது ஒரு இவர்களுடைய தரப்பில இருந்தும் அவர்களுடைய தரப்பில இருந்தும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இறுதி முடிவாக அந்த மாற்றங்கள் எல்லாம் நிறைய வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய பேச்சுவார்த்தையின் மிக முக்கியமான 2 சப்ஜெக்ட் நம்ம அப்படின்னு சுருக்கி பார்த்தோம்னா, ஒன்னு இந்த கூட்டணிக்குள் திரு டிடிவி தினகரனுடைய அமமுகவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஏற்றுக்கொள்வது என்பதும், இரண்டாவது பாமகவை அழைத்து வரக்கூடிய பொறுப்பை அதிமுக ஏற்றுக்கொள்வதும் தான். ஆனால் இதுல நாம கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அப்படிங்கிறது, டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்க போகிறார், திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்க போகிறார், மருத்துவர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போகிறார், தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய முடிவு, இது எல்லாமும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல நகர்வுகள்ல கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கலாம். சிவரஞ்சனி, இப்ப அதிமுக கூட்டணியோட இறுதி வடிவத்துக்கான பயணத்துல இது ஒரு முக்கிய நகர்வு அப்படின்னு பார்க்கலாம். கூட்டணியாக அவங்க இணைந்த பிறகு, பாஜக அதிமுக கூட்டணி இணைந்த பிறகு ஒரு பெரிய அளவுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வுகள் இல்லாமல் இருந்தது, அல்லது கூட்டணி விரிவாக்கம் என்பது நடக்காமல் இருந்தது அப்படிங்கிற சூழல் இருந்துதான் இப்போது அந்த இடத்தை நோக்கி நகரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கூட்டணி விரிவாக்கத்தினுடைய மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியதுல பாஜக அவர்களோடு இருக்கக்கூடிய அணி அப்படிங்கிறது இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அணியை இங்கே ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனா திரு நயனா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள்லாம் நேற்றுக்கும் சொன்னது முனை போட்டியாக இருப்பதுதான் இங்க திமுக கூட்டணியை வெல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு அத்தனை பேரையும் ஒன்றாக இணைப்பது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கிருந்துதான் விஜய் உள்ளிட்டவர்களுக்கான அழைப்பும் கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் சொல்றதுனால இப்போ மற்றவர்களை ஒன்றாக கொண்டு வருவது, அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறதுல, இந்த முரண் என்பதுல திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் இவர்களை ஒரே மேடையில ஒரே அணியில் கொண்டு வருவது என்பதும் சவாலா இருந்துச்சு. அந்த சவாலுக்கான முதல் கட்ட இதுல இப்ப ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கூட்டணிக்கு அவங்க இந்த நிலைப்பாடு சரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நகர்வுன்னு பார்க்கலாம். சிவரஞ்சனி, விரிவாக விளக்கியமைக்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன்.